ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? டீடைல் பேங்கிங்ல ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் அதாங்க பார்க்க. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆதார் எனேபிள் பேமெண்ட் ஓகேங்களா? ஸோ இது ஒன்றும் இல்லைங்க, ஆதாரோட டீட்டெயிலை பேஸ் பண்ணி நீங்க யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி உங்க ஆதார் எந்த பேங்க் அக்கௌண்ட்ல லிங்க் ஆயிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கேஷ் டிரான்ஸ்ஃபர் பண்றதுங்க. யூஸ்வலா நம்மளோட கேஸ் சப்சிடி இதெல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் இப்போ இந்த ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் வழியா தான் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்க அக்கௌண்ட்ல கேஒய்சி கம்ப்ளைண்டா இருக்கணும். அதாவது கேஒய்சி அப்படின்னா நோ யுவர் கஸ்டமர்னு அர்த்தங்க. கேஒய்சி அப்படின்னா நோ யுவர் கஸ்டமர். ஸோ அதுல என்ன இருக்குன்னா உங்களோட ஐடி ப்ரூஃப் ஏதோ ஒன்று உங்க அக்கௌண்ட்ல லிங்க் ஆயிருக்கும். அது டிரைவிங் லைசன்ஸா இருக்கலாம், ஆதாரா இருக்கலாம், ஏதோ ஒன்று லிங்க் ஆயிருக்கும். ஸோ அதை இணைச்ச அக்கௌண்டா இருக்கணும். ஸோ அதுல ஆதார் ஸ்பெசிஃபிக்கா நீங்க இணைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். இதுல டிரான்சாக்ஷன்ஸ் எது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி ஆதார் நம்பரை வச்சு நீங்க பிஓஎஸ்ல பணம் எடுத்துக்கலாம், இல்ல மைக்ரோ ஏடிஎம்ஸ்ல எடுத்துக்கலாம். அதாவது இப்போ முந்தியெல்லாம் மணி ஆர்டர்லாம் வரும் இல்லையா, அது மாதிரி இப்ப ஸ்மால் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஆள் இருப்பாங்கங்க. அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணம் தருவாங்க. எப்படி தருவாங்கன்னா, பாஸ்புக்ல இருக்கிறத அவங்களுக்கு ஒரு அட்டை தான் கொடுத்துருப்பாங்க. அவங்க ஒரு பயோமெட்ரிக் மிஷின் வச்சிருப்பாங்க. அந்த மிஷின்ல அவங்க ரேகை வச்ச உடனே பணம் எடுக்கணும்னா எடுத்துட்டோம், அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுதான் மைக்ரோ ஏடிஎம். ஸோ மொபைலா அவங்க கையிலேயே வச்சிருப்பாங்க அந்த மிஷினை. ஸோ அதுல அவங்க பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணோடனே, இப்போ சின்ன தாயி அப்படின்னா சின்ன தாயி அவங்களோட பயோமெட்ரிக் ரேகையை அந்த பயோமெட்ரிக் டிவைஸ்ல வச்சிடுறாங்க. வச்ச உடனே ஆதார்லயும் அந்த பயோமெட்ரிக் இருக்குமோ அதை வெரிஃபை பண்ணிட்டு இவங்கதான் சின்ன தாயின்னு ஐடென்டிஃபை பண்ண உடனே இவங்க எவ்வளவு அமௌண்ட் அவங்க கேட்கறாங்க, 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த மாதிரி ஸ்மால் அமௌண்ட்ஸ் மட்டும் வித்ட்ராயல் பண்ண முடியும். அதை கொடுத்துருவாங்க. இதுதான் ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம். ஸோ இதுதான் அந்த ஆதார் யூஐடிஏஐல தான் இந்த இன்ஃபர்மேஷன் தான் வேலிடேட் பண்ணும். ஸோ சின்ன தாயோட இன்ஃபர்மேஷன் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு யூஐடிஏஐல போய் தான் அது வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு வரும். ஸோ இந்த ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம்ல என்னென்ன சர்வீசஸ் அவைலபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேஷ் வித்ட்ராயல். ஸோ பணம் நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். ரெண்டாவது கேஷை டெபாசிட்டும் பண்ணிக்கலாம். மூணாவது பேலன்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். நாலாவது ஆதார் டு ஆதார் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ஆனா 2 அக்கௌண்ட்லயுமே ஆதார் இணைச்சிருக்கணும். உங்க அக்கௌண்ட்ல உங்களோட ஆதாரும், இன்னொருத்தர் யார் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறீங்களோ அங்க அவரோட ஆதாரும் இணைச்சிருப்பாங்க. ஸோ அடுத்தது மினி ஸ்டேட்மெண்ட்டும் இப்போ ஏடிஎம்ல எல்லாம் பார்ப்போம் இல்லையா, ஒரு 10 டிரான்சாக்ஷன் மட்டும் காமிக்கல, இந்த மாதிரி மினி ஸ்டேட்மெண்ட்டும் பார்க்கலாம். இதுதான் ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம், IBPS பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம். ஸோ இது என்னது அப்படின்னா, இதுவும் ஆன்லைன்ல பில் கட்டுறது, பில் பே பண்றது. ஸோ இதுல என்ன மாதிரியான பில்ஸ் எல்லாம் நம்ம பே பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி பில்லு, அடுத்து டெலிஃபோனோட பில்லு, அடுத்து நம்மளோட டிஷ் டிடிஹெச்சோட பில்லு, கேஸ் பில்லு, வாட்டர் பில். கர்நாடகாலாம் வாட்டர் மீட்டர் இருக்குங்க. ஸோ வாட்டர் பில்லு. பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் கூட கேஸ் ஒரு சென்ட்ரலைஸ்டா வச்சுட்டு அது மூலமா தருவாங்க. ஸோ அது கேஸ் பில். ஸோ இந்த மாதிரியான பில்ஸ் எல்லாம் நீங்க பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் மூலமா நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ இதுல நிறைய பேமெண்ட் மோட்ஸ் என்னது, ஆன்லைன், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இதுதான் பேமெண்ட் மோட். ஸோ நிறைய பேமெண்ட் மோட்ஸ்ல நம்ம பில்ல பே பண்ணிக்கலாம். ஸோ இத யாரு யார் கொண்டு வந்திருக்காங்க? ஆப்வியஸா ஆர்பிஐ தான் இதை கொண்டு வந்திருக்கு. ஸோ இது யாரு கீழே ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குன்னா, ஆர்பிஐ கீழே இருக்கிற என்பிசிஐ தான் இதோட கவர்னிங் பாடி. இதை பத்தி எல்லாத்தையும் கண்காணிக்கிறது என்பிசிஐ தான்.
ஆர்பிஐ கீழே தான் என்பிசிஐ இருக்கு. என்பிசிஐ கீழே தான் பாரத் பேமெண்ட் சிஸ்டம் இருக்கு. ஓகேங்களா? என்பிசிஐயோட அப்ரிவேஷன் நம்மளுக்கு தெரியும், நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இதோட அட்வான்டேஜஸ் டிபிபிஎஸ் ஓட அட்வான்டேஜஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்ஆபரபிள். இன்டர்ஆபரபிள்னா என்னதுங்க? ஸோ உங்க அக்கௌண்ட் எந்த பேங்கா வேணாலும் இருக்கலாம். பட் இப்போ நீங்க எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுற இபி டிபார்ட்மெண்டோட அக்கௌண்ட் வந்து வேற பேங்க்ல கூட இருக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த பேங்க்ல இருந்து அந்த பேங்க்குக்கு அனுப்ப முடியும். ஸோ அடுத்தது இன்னொன்று வந்து எனிவேர் எனி டைம், எப்போ வேணாலும் நீங்க பில் கட்டலாம், எங்க இருந்து வேணாலும் கட்டலாம். ஏன்னா இது ஆன்லைன் மோடு. அடுத்தது ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மொபைல் இருந்தா போதும், இல்ல லேப்டாப் இருந்தா போதும், அந்த மாதிரி. ஸோ ஃபுல் கண்ட்ரிலையும் இது அவைலபிள். ஸோ கண்ட்ரில எந்த மூலையில இருந்தாலும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பயங்கர சேஃபா இருக்கும். யாரும் உங்க டிரான்சாக்ஷன் நீங்க அனுப்புற பணத்தை எதுவும் தெரியிட மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஸோ இதை வந்து நல்லா நம்பலாம். ஸோ இதை வந்து ரிலை பண்ணலாம், ரிலையபிளா இருக்கும். அடுத்தது பேமெண்ட் சேனல்ஸ், இல்லை பேமெண்ட் மோட்ஸ். ஏற்கனவே பார்த்த மாதிரி பேமெண்ட் மோட்ஸ். ஸோ எந்த மெத்தட்லலாம் நீங்க பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நெட் பேங்கிங் வழியா பண்ணலாம். ஐஎன்பினா இன்டர்நெட் பேங்கிங். அடுத்து மொபைல் மூலமா பண்ணலாம். வேலட் ஏதாவது வச்சிருப்பீங்க இல்லையா, அது மூலமா, இல்ல மொபைல் பேங்கிங் மூலமா. ஸோ அடுத்தது வந்து பிஓஎஸ், பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின் மூலமா. அதுக்கு அடுத்தது மொபைல் வேலட் சொன்ன மாதிரி. அடுத்தது மொபைல் பாயிண்ட் ஆஃப் சேல். ஸோ இப்போ டீ கடையெல்லாம் போனீங்கன்னா மொபைல்லேயே ஆதாரை வச்சுட்டு பே அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் மொபைல் பாயிண்ட் ஆஃப் சேல். அடுத்து கியாஸ்க்னா இது ஒரு மிஷின்ங்க. சரியா? ரோபோ மாதிரி மிஷின். நீங்க ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பாஸ்புக்கை வந்து கியாஸ்குள்ள வச்சீங்கன்னா பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். பாஸ்புக் பிரிண்டிங் மிஷின் தான் சொல்லுவாங்க. அது ஒரு கியாஸ்க் தான். ஸோ அடுத்து ஏடிஎம். ஏடிஎம்லயும் நீங்க பே பண்ணலாம், இல்ல பிரான்ச்ல போய் டைரக்டா பே பண்ணலாம், இல்ல ஏஜென்ட்ஸ் மூலமா பே பண்ணலாம், இல்ல பிசி பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ், சென்னையில கிராமத்துல ஒருத்தவங்க பணம் கொடுக்க போஸ்ட்மேன் மாதிரி, மணி ஆர்டர் மாதிரி பேங்க்ல இருந்து ஒரு ஆள் வருவாங்க. ஸோ அவங்க வந்து பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல யாரெல்லாம் இருக்காங்க, அதாவது பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம்ஸ்ல என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாரத் பில் பேமெண்ட் சென்ட்ரல் யூனிட்னு ஒண்ணு இருக்குங்க. இது ஒரு அப்ரிவேஷன் எழுதிக்கோங்க. பாரத் பில் பேமெண்ட் சென்ட்ரல் யூனிட். ஓகேங்களா? இந்த சென்ட்ரல் யூனிட் வந்து என்னதுன்னா என்பிசிஐ. என்பிசிஐ தான் அந்த பாரத் பில் பேமெண்டோட சென்ட்ரல் யூனிட். ஸோ இதுதான் வந்து இந்த என்பிசிஐயோட வேலை என்ன, இந்த பாரத் பில் பேமெண்ட் சம்பந்தமா என்பிசிஐயோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்பிசிஐயோட டியூட்டிஸ்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்றது. ரெண்டாவது வந்து ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டாண்டர்ட்னாலும் ரூல்ஸ் தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கணும், இத்தனை மணிக்குள்ள நீங்க முடிக்கணும் பிசினஸ், அந்த மாதிரி எல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுவாங்க. இது வந்து இந்த ரூல்ஸும் சரி, ஸ்டாண்டர்டும் சரி, டெக்னிக்கலாவும் செட் பண்ணுவாங்க, பிசினஸ் காண்டியும் செட் பண்ணுவாங்க. அதாவது ப்ராஃபிட் நோக்கத்தோடையும் செட் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து டெக்னிக்கலாவும் செட் பண்ணுவாங்க. அது போக இது வந்து எல்லா கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ். அதாவது ஒரு பேங்க்ல இருந்து பணம் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இருந்து கொஞ்சம் பணம் வர வேண்டியது இருக்கு, இந்தியன் பேங்க் கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி நெட் ஆஃப் இவங்கள்ட்ட இருந்து எவ்வளவு வாங்கணும், இன்னொரு பேங்க்குக்கு எவ்வளவு கொடுக்கணும், இந்த மாதிரியான கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட்டையும் இவங்க தான் பார்ப்பாங்க, இந்த சென்ட்ரல் யூனிட் தான் பார்ப்பாங்க. ஸோ அடுத்த இது வந்து இதுல என்ன இருக்குன்னா, பாரத் பில் பேமெண்ட் ஆப்ரேட்டிங் யூனிட். பாரத் பில் பேமெண்ட் ஆப்ரேட்டிங். ஸோ இதுவுமே ஆத்தரைஸ்டு பை யாரு, நம்ம பாஸ் ஆர்பிஐ. ஆர்பிஐ தான் இதுக்குமே ஆப்ரேட்டிங் யூனிட்டா இருக்கிறதுக்கு லைசன்ஸ் யார் கொடுப்பா, ஆர்பிஐ தான் கொடுக்கும். ஸோ யார் வந்து ஆப்ரேட்டிங் யூனிட்டா இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்காவும் இருக்கலாம், இல்ல நான் பேங்காவும் இருக்கலாம். நான் பேங்க்னா என்பிஎஃப்சியா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பேங்க்கும் ஒரு ஆப்ரேட்டிங் யூனிட்டா வேலை செய்யலாம், இல்ல நான் பேங்க் அல்லாத மித்த பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஒரு ஆப்ரேட்டிங் யூனிட்டா வேலை செய்ய முடியும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிபிபிஓயு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒண்ணு கஸ்டமரோட டைப் வச்சிருப்பாங்க, இல்ல பில்லரோட டைப் வச்சிருப்பாங்க,
இல்ல 2 பேரோடையுமே டைப் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கஸ்டமரோட டைப் பண்ணியிருந்தா அவங்க வந்து என்ன யூனிட்? கஸ்டமர் ஆப்ரேட்டிங் யூனிட். ஓகேங்களா? கஸ்டமரோட டைப் பண்ணியிருந்தா இவங்க பேர் என்னது? கஸ்டமர் ஆப்ரேட்டிங் யூனிட். இதே இது பில்லரோட டைப் பண்ணியிருந்தா பில்லர் ஆப்ரேட்டிங் யூனிட். 2 பேரோடையுமே டைப் பண்ணியிருந்தா இது பேர் வந்து பிபிபிஓயு. ஓகேங்களா? பேமெண்ட் ஆப்ரேட்டிங் யூனிட். டைப் அப்படின்னா என்னதுங்க? இப்ப இந்த பேங்க்ல வந்து கஸ்டமர்ஸ் மட்டும் பணம் கட்டலாம். ஸோ இல்ல இந்த பேங்க்ல வந்து பில்லருக்கு மட்டும் இந்த பேங்க் பணத்தை கஸ்டமர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி தரும். அந்த மாதிரி யாருக்காண்டி அது வேலை செய்தோ அந்த ஆப்ரேட்டிங் யூனிட். ஓகேங்களா? அடுத்தது ஏஜென்ட் இன்ஸ்டிடியூஷன். ஏஜென்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸோட வேலை என்ன? பில் பேமெண்ட். ஸோ யாருக்கு பதிலாக பில், இப்ப ஒரு 4 வீடு இருக்குங்க. 4 வீட்லயும் ஆள் வந்து வேலைக்கு போயிடுறாங்க. அவங்களால கரெக்டா கட்ட முடியல. ஏதோ ஒரு பில் எல்லாம் கட்ட முடியல. அப்ப நான் என்ன பண்றேன்? எனக்கு வேலை இல்ல. நான் என்னோட வேலையை தான் மதிக்கிறேன். இவங்கள்ட்ட எல்லாம் போய் உங்களோட எலக்ட்ரிசிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி பில் எடுத்துக்கலாம். எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளவு வந்திருக்குன்னு கலெக்ட் பண்ணி உங்களுக்கு பதிலா நான் போய் கட்டிட்டு வரேங்க, எனக்கு ஒரு கமிஷன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இப்ப நான் இங்க யாருங்க? ஒரு ஏஜென்ட். நான் போய் இங்க கலெக்ட் பண்ணிட்டு போய் நான் வந்து எலக்ட்ரிசிட்டி இபில போய் பில் கட்டுறேன். சோ இந்த மாதிரி நான் வந்து பில் கலெக்ஷன் பண்றேன். யாரு? கஸ்டமர்கிட்ட கலெக்ஷன் பண்றேன். பில் பேமெண்ட் பண்றேன். இன்னொன்னு வந்து நான் என்ன பண்ணலாம்? 2மே சேர்த்தும் பண்ணலாம். நானே கலெக்ஷன் பண்ணி இந்த இடத்துல நான் 2 சேர்த்து தான் பண்றேன். இவங்க இருந்து கலெக்ட் பண்றேன், இங்க போய் பேமெண்ட் பண்றேன். நானே வந்து 2மே பண்றேன். ஸோ இது வந்து இன்டகிரேட். எனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குங்க, நான் கலெக்ட் மட்டும் பண்ணி இன்னொருத்தர் கொடுத்துருவேன், அவரு பே பண்ணிட்டு வந்துருவாரு. ஸோ அந்த மாதிரி 2 வேற வேற ஆள் பண்றாங்க அப்படின்னா பில் பேமெண்ட் சர்வீஸ் தனியா வரும், கலெக்ஷன் சர்வீஸ் தனியா வரும். இன்டகிரேட்டட்னா 2 ஒரே ஆள் பண்றது. இத வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுதான் ஏஜென்ட் இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா? அடுத்து ஏஜென்ட்ஸ். ஸோ ஏஜென்ட் இன்ஸ்டிடியூஷன் பேர் தாங்க வித்தியாசம். பட் எல்லாமே ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. எங்க போய் நீங்க பணம் கட்டலாம். கஸ்டமரா இருந்தா பணம் கட்டுவீங்க. பில்லரா இருந்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல பணம். பில்லர்னா யாருங்க? இபின்றது ஒரு பில்லர். அவங்கதான் பில் ப்ரொடியூஸ் பண்றாங்க இல்லையா? அவருக்கு இவ்வளவு இந்த மாசம் இபி வந்திருக்கு, கரண்ட் பில் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லி பில் யார் கொடுத்தா? இபி கொடுக்குது. ஸோ இபி வந்து ஒரு பில்லர். நம்மள மாதிரி மக்கள் வந்து கஸ்டமர். ஸோ பில்லரா இருந்தா அவருக்கு பணம் வேணும். இந்த ஏஜென்ட்ல இருந்து நம்ம கட்டியிருப்போம், கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இவங்க ஏஜென்ட்ஸ் தான் வந்து யாரு? இப்ப இந்த இடத்துல இவர் ஒரு ஏஜென்ட். இவர் தான் போய் நேரடியா வசூல் பண்றாரு. ஸோ இந்த ஏஜென்ட்டா யார் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் கரஸ்பாண்டன்டோட ஆபீஸ். பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் எங்க இருப்பாரு? அவர் ஆபீஸ்ல தான் இருப்பாரு. ஸோ பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் ஒரு ஏஜென்ட். அடுத்து பிரான்ச்சஸா, பேங்க் பிரான்ச்சஸா இருக்கலாம். இல்லைன்னா ஏதாவது கலெக்ஷன் சென்டர்ஸா இருக்கலாம். இதுக்குன்னே சென்டர்ஸ் வச்சிருக்கலாம். ஓகேங்களா? இல்ல வேற ஏதாவது ரீட்டைல் அவுட்லெட்ஸ்ல கூட நம்ம பண்ணலாம். ஒரு ஜெராக்ஸ் கடையில ஒரு சின்ன டேபிள் சேர் போட்டு நான் இங்க கலெக்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பண்ணலாம். ஏஜென்ட் வந்து எங்க வேணாலும் உட்காந்துக்கலாங்க. அவ்வளவுதான். அடுத்து பில்லர் பத்தி. சோ இதுல ஏஜென்ட் இன்ஸ்டிடியூஷன் இல்ல பிபிபிஓயு எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணுதாங்க. ஏஜென்ட் இன்ஸ்டிடியூஷன்னா இந்த ஏஜென்ட் வந்து எந்த ஆர்கனைசேஷனும் சேர்ந்தவரு. இப்ப நான் வந்து விஸ்தாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங்க சேர்ந்தவங்க. ஸோ என்னோட ஏஜென்ட் ஆர்கனைசேஷன் வந்து விஸ்தாரா. ஏஜென்ட் பேர் வந்து சஹானா. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தாங்க ஏஜென்ட் ஆர்கனைசேஷனும் ஆப்ரேட்டிங் யூனிட். இது எல்லாமே ஒண்ணுதான். பாரத் யூட்டிலிட்டி கம்பெனி. பாரத்ல பில்லர் இல்லைன்னா யூட்டிலிட்டி கம்பெனி. ஸோ பில்லர்னா யாரு? அவங்க வந்து ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இபி. இபி வந்து என்ன பண்றாங்க? இபி வந்து கரண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இபி வந்து கரண்ட் கொடுக்குறாங்க, அந்த சர்வீஸ் கொடுக்குறாங்க. அதுக்காண்டி நம்ம அவங்களுக்கு பே பண்றோம். ஸோ அவங்க வந்து அவங்க சர்வீஸை விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க, அதாவது அவங்க இபியை கொடுத்துட்டு அந்த பணம் வாங்கிக்கிறாங்க. இவங்க தான் பில். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க? பாரத் பில் பேமெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுல வந்து அவங்க பணத்தை ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பில்லர், நான் வந்து பில்லர், எனக்கு வந்து நீங்க பணம் கலெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு
2 விதமான BBPOUல போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகேங்களா? என்ன 2 விதமான பில்லர்னா, ஒண்ணு வந்து எல்லா கஸ்டமர்ஸையும் எல்லா கஸ்டமர்ஸ் அதாவது இவங்களோட சர்வீஸை யூஸ் பண்றவங்க, அதாவது எல்லா கன்சியூமர்ஸையும் ரீச் பண்றதுக்கு மாதிரியும், இன்னொன்னு வந்து எல்லா பேமெண்ட் மோட்ஸ்லயும் இவங்கள்ட்ட பணம் கட்டலாம் இந்த மாதிரியும். ஸோ இந்த பேமெண்ட் மோடு ஒருத்தவங்க தருவாங்க, கேட்வேன்னு சொல்லி ஒருத்தவங்க தருவாங்க, கஸ்டமரை போய் ரீச் பண்றது ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 இதையும் அவங்க சேர்த்து வச்சுக்காங்க, அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். ஸோ 2 இதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ இங்க அடுத்து டெவலப்மெண்ட் இப்போ எதெல்லாம் பணம் கலெக்ட் பண்றாங்க? எலக்ட்ரிசிட்டி, டெலிகாம், டிடிஹெச், கேஸ், வாட்டர், இந்த 5 விஷயத்துக்கு மட்டும்தான் பாரத் பில் பேமெண்ட் சர்வீசஸை யூஸ் பண்ணி பணம் கலெக்ட் பண்றாங்க. இன்னும் ஃபியூச்சர்ல வேற எதெல்லாம் வந்து இதுல பணம் கலெக்ட் பண்றதுக்கு வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் பிரீமியம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அடுத்து ஸ்கூல் ஃபீஸ், அடுத்து இன்ஸ்டிடியூஷன் ஃபீஸ், அடுத்து கிரெடிட் கார்ட்ஸ், அடுத்து லோக்கல் டாக்ஸஸ், ஏதாவது இன்வாய்சஸ் இருந்துச்சு, இன்வாய்ஸ் பேமெண்ட்ஸ். இன்வாய்சஸ்னா பில்லு, அன்பெய்டு பில்லு பேர் இன்வாய்ஸுங்க. அதுக்கு நீங்க பேமெண்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு எல்லாம். இதெல்லாமே பாரத் பில் பேமெண்ட் சர்வீசஸ்ல கொண்டு வர போறாங்க, ஃபியூச்சர்ல கொண்டு வர போறாங்க. ஸோ இது போக ஃபாரின்ல இருந்து பணம் அனுப்புறாங்க இல்லையா, அது கூட உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ண முடியும். ஸோ அதுவுமே இந்த ஃபெசிலிட்டியால பண்ண முடியும். இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, நம்மளோட ருபி டிராயிங் அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த இதை பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட பாரத் பில் பேமெண்ட் சர்வீசஸ் முடிஞ்சிச்சு. ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம பில்லு கட்டணும். ஸோ பில் கட்டுறத வந்து ஒருத்தவங்க கலெக்ட் பண்ணி நம்மள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அந்த கம்பெனிக்கு கொடுக்குறாங்க, அவ்வளவுதாங்க. அது வந்து பாரத் பில் பேமெண்ட் சர்வீஸ். ஸோ அடுத்தது பேமெண்ட் சர்வீசஸ் பத்தின ஒரு ரிப்போர்ட்டுங்க. இது வந்து என்ன ரிப்போர்ட்னா, பெஞ்ச் மார்க்கிங் இந்தியா பேமெண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்ற ரிப்போர்ட்டை யார் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்பிஐ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ? 2019. ஓகேங்களா? 2017 நம்ம பொசிஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ரிவ்யூ பண்ணி 2019 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல என்னெல்லாம் இந்த ரிப்போர்ட் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 21 விஷயத்துல அவுட் ஆஃப் 25, ஓகேங்களா, நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், அதாவது லீடரா இருக்கும், டாப்பரா இருக்கும். ஸோ 8 அவுட் ஆஃப் 12 விஷயத்துல வந்து நம்ம வீக்கா இருக்கோம். அது என்னென்ன விஷயம்ன்றது இவங்களும் கொடுக்கல, அது நம்மளுக்கு வேண்டாம் வேண்டாம். ஸோ மூணாவது வந்து வேல்யூ வைஸ், அதாவது அமௌண்ட் வைஸ் வந்து நம்மளோட பேமெண்ட் வந்து எப்படி இருக்கு? ஃபாஸ்டாவும் இருக்கு, லார்ஜாவும் இருக்கு. பெரிய பெரிய அமௌண்ட்லாம் நம்ம வந்து ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கு. அடுத்தது வந்து ஸோ டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்ல எல்லாம் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டோம். அதனால டிஜிட்டல் வளர்ந்துருச்சுன்னா பிசிக்கல் வந்து குறைஞ்சிரும் இல்லையா? அப்ப செக்கெல்லாம் வந்து செக்கோட யூசேஜ் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி டிஜிட்டல்ல யூஸ் பண்ணியே கிராஸ் பார்டரா, அதாவது நாடு விட்டு நாடு ரெமிட்டன்ஸ் எல்லாம் நடத்துறோம். இப்போ நம்மளோட டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே வளர்ந்துருக்கு. இப்போ டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து என்னது? ஏடிஎம்ஸ், பிஓஎஸ் இதெல்லாம் யூஸ் பண்றதுமே வளர்ந்துருக்கு. நிறைய டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி அதை வந்து இன்கார்பரேட்டும் பண்ணிக்கிறோம். அதாவது அது வேணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கட்டவும் செய்யறோம். ஸோ இதோட இது முடிஞ்சுங்க. பெஞ்ச் மார்க்கிங் இந்தியாஸ் பேமெண்ட் சிஸ்டம் ரிப்போர்ட்ல இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில பேராமீட்டர்ஸ்ல நம்ம வந்து வீக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஒரு சில விஷயங்கள்ல. அது வந்து எதனாலன்னா, அந்த இடத்துல கேஷ் வந்து ஜாஸ்தி டிமாண்ட் ஆயிருக்குங்க, ஜாஸ்தி தேவைப்பட்டிருக்கும். கோவிட்லலாம் ஆன்லைன் பேமெண்ட் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணாங்க, பட் ஸ்டில் ஒரு சில இடத்துல வந்து கேஷ் தான் டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால டிஜிட்டல் பேமெண்ட்டை கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கு.
ஸோ பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் அவ்வளவுதாங்க. ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டமும் அவ்வளவுதான். ஸோ இந்த ரிப்போர்ட் பத்தியும் இதுல பார்த்தாச்சுங்க. தேங்க்யூ.